டிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் கேப்டனின் படை தலைவன் சண்முக பாண்டியனின் பல தடைகள் தாண்டி திரைக்கு வருகிறது. நாம் ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். படைத்தலைவன் இப்போ வருமா வராதான்னு நிறைய பேர் சொன்னாங்க. வரவே வராது. ஏன்னா ஆடியோ லான்ச் ப்ராப்ளம், சின்ன ஒரு ப்ரொடியூசர் ப்ராப்ளம் தான். அந்த ப்ராப்ளத்தில் தான் படத்தை நிறுத்தி வச்சுருந்தாங்க. அது சால் ஆயிடுச்சு நீதிமன்றத்துக்கெல்லாம் போய். இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன், யாமினி சந்தர், கருடராம் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. சண்முக பாண்டியனோட நடிப்பு திறமையை நம்ம பாராட்டியே ஆகணும். அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தோட மிக பிரமாதமான ஒரு நடிப்பு. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சு சென்னையில் நடத்த போகிறாங்க அடுத்த வாரம். பிரமாதமாக என்ன இடம் என்று இன்னும் அறிவிக்கவில்லை. ஆடியோ லான்ச்சு மிக பிரமாதமாக திரைப்பிரபலங்கள்லாம் வராங்க. இந்த திரைப்படத்தில் ராகவரான்ஸ் நடிச்சிருக்கிறான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில காரணங்களால் நடிக்கலைன்னு சொல்கிறாங்க. பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது ஒரு ஸ்டில்லு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு பாடலில் மட்டும் வந்து போகிறத மாதிரி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. படத்தோட ட்விஸ்ட்டே ராகவரான்ஸ் இருக்கிறா இல்லைன்னா சில பேர்கள் மீடியாவில் சொல்கிறாங்க. ராகவரான்ஸ் சில காரணத்தினால் நடிக்கலை, இதனால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு, பல வாய்ப்புனான்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த எந்த காரணங்களும் கிடையாது. இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு பேர் இருக்கும். அந்த பேரும் பிள்ளையும் சொல்கிற அளவுக்கு மிக பிரமாதமாக நடிப்பு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. மே 23 திரையரங்கு நம்ம கொட்டு முரசு கொட்ட மிக அருமையாக இந்த திரைப்படத்தை வெற்றி படமாக வேண்டும். இந்த திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர், ஒரு ஹிட்டு கொடுக்கும். யானைகளை வச்சு எத்தனையோ கதாநாயகன் நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த திரைப்படம் போல் எந்த ஒரு திரைப்படமும் அமையாது. மிக அருமையாக கேரளா மற்றும் இந்தோனேசியா போன்ற பல காடுகளில் எடுக்கப்பட்ட படைத்தலைவன் மே 23 திரைக்கு வருகிறது. மிக அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை திரையரங்கு காண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக ஆகும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இன்னும் 20 நாளில் இந்த திரைப்படம் திரைக்கு வருகிறது. அதற்கான ஏற்பாடுகள், பேனர், கட்டவுட்லாம் ரசிகர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். படைத்தலைவன் மே 23 திரையரங்கு கொண்டாடுங்கள்.